சனிக்கிழமை இன்றைக்கி என்ன சாப்பாடுங்கிறத பார்ப்போம். சூடாக வடித்த சாதம் பாருங்கள். சாதம் நல்லா பொலன்னு வடித்தது, மலைக்கு நல்லா சுட சுட வடித்து சாப்பிடுவோன்ட்டு சாதம் வடிச்சிட்டேன். இது நேற்று வச்ச ரசம். நேற்று வச்ச ரசம் மிச்சம் இருக்குது. ரசம் மறுநாள் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அதனால் நேற்று வச்ச ரசம் இருக்குது, சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதோட தேங்காய் துவையல் போட்டும் சாப்பிட்லாம், ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சாதத்தோடு அந்த தேங்காய் துவையலை பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, சின்ன வெங்காயம் 2-3, ஒரு கொத்து கருவேப்பிலை, புளி இதை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த துவையலை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த துவையல் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு வறுவல், பாவக்காய் வறுவல் செய்யணும். இந்த பாவக்காய் வறுவல் ரொம்ப நல்ல பாவக்காய் நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா தொக்கு மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். இந்த ரசத்தோட துவையல் சாதம் இல்லை தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு. பாவக்காய் அப்பப்போக்கு பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு அடிக்கடி கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பாவக்காய் வறுத்த எண்ணெய் சட்டியில் சாதம் போட்டு பிசைஞ்சிருக்கோம். இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அது தொக்கு மாதிரி தானே நல்லா பாவக்காய் வறுத்துருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி விட்டு நல்லா பாவக்காய் வறுத்ததில் அதில் நல்லா எண்ணெய் சட்டியில் போட்டு சாதத்தை பிசைஞ்சிருக்கேன். எவ்வளோ நல்லாயிருக்கும், இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் வேணுங்கிறவங்களுக்கு தயிர் போட்டுக்க வேண்டியதான். இதுதான் எங்கள் வீட்டு சனிக்கிழமை சாப்பாடு. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.